மருதாணி இலைகளுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? மருதாணி அழகுக்காக மட்டுமின்றி சில மருத்துவ குணங்களுக்காகவும் அறியப்படும் ஒரு மூலிகை. மருதாணி இலை மிகச்சிறந்த கிருமி நாசினி என்றே சொல்லலாம். கண்ணுக்கே தெரியாத பல கிருமிகளையும் அழிக்கும் சக்தி மருதாணி இலைகளுக்கு உண்டு. அத்தகைய சிறப்புமிக்க மருதாணியை கைகளில் இட்டுக்கொள்ளும்போது கை நகங்களில் இருக்கும் சொத்தை மற்றும் புண் காணாமல் போகும் என்பது நம்பிக்கை. மருதாணி உடலில் உள்ள உஷ்ணத்தை கட்டுப்படுத்தி உடலுக்கு குளிர்ச்சியை தருகிறது. அதோடு மருதாணி செடியில் பூக்கும் பூக்களை பறித்து உறங்கும் முன்பு தலையணிக்கு அடியில் வைத்து கொண்டால் நல்ல உறக்கம் வருமாம். புராணக் கதைகளிலும் மருதாணி பற்றிய பல குறிப்புகள் தென்படுகிறது. அந்த வகையில் ஸ்ரீராமன் ராவணனை போரில் வென்றுவிட்டு வந்த பிறகு சீதாதேவியிடம் உரையாடிக் கொண்டிருந்தார். அப்போது சீதாதேவி ஸ்ரீராமனிடம், நீங்கள் இல்லாத நேரங்களில் எனக்கு மன வருத்தத்தை போக்கும் செடியாக மருதாணிதான் இருந்தது என்று கூறினார். உடனே மருதாணி செடியிடம் சீதாதேவி, உனக்கு என்ன வரம் வேண்டும்? கேள் என்று கேட்டார். அப்போது சீதையின் முகத்திலிருந்து மகிழ்ச்சியை மருதாணி செடி ரசிக்க ஆரம்பித்தது. உங்களைப் போல அனைத்து பெண்களும் மகிழ்ச்சியாக இருந்தாலே போதும் என்று வரம் கேட்டதாம் மருதாணி செடி. அதைக் கேட்ட சீதாதேவி, உன்னை பூஜிப்பவர்களுக்கும் உன்னை கையில் இட்டுக்கொள்பவர்களுக்கும் அனைத்து நன்மையும் கிடைக்க வரம் தருகிறேன் என்றாராம். இதனால்தான் திருமணத்திற்கு முன்னர் மணப்பெண் மற்றும் அவருடைய தோழிகள் என அனைத்து பெண்களும் கைகளில் மருதாணி வைத்துக் கொள்ளும் பழக்கம் வந்ததாம். இப்போது பல ஊர்களில் இதை மெஹந்தி விழாவாக கொண்டாடி வருகின்றனர். இப்படி மகாலட்சுமியின் அருள் பெற்ற மருதாணி இலைகளை கொண்டு மகாலட்சுமி தாயாரை வழிபட்டு வந்தால் சகல சௌபாக்கியமும் கிடைக்கும் என்கிறது வேதம். வெள்ளிக்கிழமை தோறும் பெண்கள் மகாலட்சுமி தாயாரை நினைத்து தங்கள் கைகளில் மருதாணி வைத்துக் கொண்டால் சகல நன்மைகளும் கிடைக்கும்.